எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம சுவையான அருமையான தேங்காய் சாதம் செய்யலாம். அது எப்படி செய்யலான்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த தேங்காய் சாதத்துக்கு நான் 3 வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். 5 பச்சை மிளகாய் எடுத்து நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூனு, 2 ஏலக்காய், பட்டை வந்து ஒரு 2 துண்டு, பிரிஞ்சி இலை ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். நான் தேங்காய் சாதத்துக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்து நல்லா காசி வச்சுருக்கேன். இந்த பால் போட்டால் நமக்கு தேங்காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் முழு தேங்காய் 1 எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். நான் 3 அடாக்கு அரிசி எடுத்திருக்கேன், 750 கிராம். இதை வந்து நல்லா ஒரு வாட்டி கழுவி 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அதில் நான் ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா நைஸாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறம் வரைக்கும் வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இதில் பாதியாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த மாதிரி பச்சை மிளகா நீங்கள் பாதியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா காரம் வந்து சாப்பாடில் எல்லா இடத்துலையும் இறங்கும். அப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்குங்க. இந்த உப்பையும் போட்டோம் நம்ம நல்லா இதை கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு டம்ளர் காசின பால் சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் வந்து 6 டம்ளர் தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி எதுவும் ஊற்றலை இதில். இதை மூடி வைக்கலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. பாலெல்லாம் நல்லா கொதிக்குது. இப்போ இதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்த உடனே மொல்லமாக கலந்து கொடுங்க. ஏன்னா நம்ம பிரியாணி ரைஸ் போட்டிருக்கோம், அரிசி வந்து உடஞ்சிடும்.
அதனால் இந்த மாதிரி நான் எப்படி இப்போ கலர்றேன் பாருங்கள், அந்த மாதிரி மொல்லமாக கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதை மூடி வைக்கலாம். நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் தான் வைக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. பாருங்கள் அரிசியில் நல்லா வெந்துடுச்சு, பாலெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இழுத்துடுச்சு பாருங்கள் அரிசியில். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் கலந்து கொடுங்க. எவ்வளோ சாதம் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், நல்லாவும் வெந்திருக்கு. நான் இதில் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் பட்டரையும் இதில் போட்டுக்கிறேன். ஏன்னா நெய்யெல்லாம் நான் எதுவும் போடலை இதில், அதனால தான் நான் கடைசியில் பட்டர் போடுறேன் 2 ஸ்பூனு. தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த தேங்காய் சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக இருக்குது. இதுக்கு அளவு வந்து 750 கிராம் சாதம்னா நீங்கள் வந்து ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காய் எடுத்துகிட்டு 1 டம்ளர் பால் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.